பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இப்போ வந்து நாம முதலாவது நார்மல் ஷார்ட் ஆகிருக்கிற டிரான்சிஸ்டரை வந்து செக் பண்ணி பார்ப்போம். டிஜிட்டல் மல்டிமீட்டர் எப்படி ரீடிங் காட்டுன்றதை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சிஸ்டர் வந்து நார்மல் ஷார்ட் ஆகிருக்கு. இதை வந்து நாம செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ரீடிங் வருது. இந்த மாதிரி ரீடிங் வருது. இப்போ வந்து நாம டிஜிட்டல் மல்டிமீட்டர் ப்ரோபை வந்து சென்டர் பின்ல இப்படி வைக்கிறோம். இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி செக் பண்ணி பார்க்குறோம். இப்போ வந்து இந்த மாதிரி தான் ஒரு ரீடிங் காட்டுது. இப்போ எப்படி வச்சு பார்க்குறோம். இப்போ இந்த மாதிரி ரீடிங் காட்டுது. இப்போ ப்ரோபை மாற்றி வைக்கிறோம். பாருங்க, இந்த மாதிரி ஒரு ரீடிங் காட்டுது. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரீடிங் காட்டுது. இப்போ இந்த மாதிரி ஒரு ரீடிங் வந்துச்சுன்னா, அதாவது நாம வந்து டிஜிட்டல் மல்டிமீட்டரில் ப்ரோபை வந்து மாற்றி செக் பண்ணி பார்க்குறோம். எந்த பக்கத்துக்கு நம்ம திருப்பி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ரீடிங் இலக்கம் வந்து விழுகுது. ஆனால் பஸ்ஸர் சவுண்ட் எதுவுமே வரலை. பாருங்கள், சென்டர் பின்னில் வச்சு இந்த மாதிரி வைக்கிறோம், ஒரு ரீடிங் வருது. இப்போ இந்த பின்னை கொண்டாந்து இந்த ப்ரோபை இந்த பின்னில் வைக்கிறோம், இந்த மாதிரி ஒரு ரீடிங் வருது. இப்போ இந்த மாதிரி செக் பண்ணி பார்க்குறோம், ஒரு ரீடிங் தான் வருது. பஸ்ஸர் சவுண்ட் எதுவுமே வரலை, ரீடிங் வருது. பாருங்கள், ரீடிங் இந்த மாதிரி தான் காட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரீடிங் வந்துச்சுன்னா இந்த இப்போ இது வந்து ஃபுல் ஷார்ட் இல்லை, நார்மல் ஷார்ட்டில் இருக்குது இந்த டிரான்சிஸ்டர். இப்போ வந்து நாம ஃபுல் ஷார்ட் ஆகிருக்கிற டிரான்சிஸ்டரை செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நாம இதை இங்கே வச்சுக்கலாம். இப்போ வந்து ஃபுல் ஷார்ட் டிரான்சிஸ்டரை வந்து செக் பண்ணி பார்ப்போம். சென்டர் பின்னில் வைக்கிறேன், அதாவது மைனஸ் பின். இப்போ ப்ளஸ் ப்ரோப் இந்த மாதிரி வச்சுருக்கிறோம். இப்போ பாருங்கள், இங்கே வந்து இந்த இண்டிகேட்டர் லைட்டை பாருங்கள், லைட் வந்து இந்த மாதிரி எரியுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரீடிங் வந்து 0ல் வருது. பாருங்கள், இந்த மாதிரி வந்து இப்போ நான் பின்னை வந்து இந்த பின்னுக்கு மாற்றி வச்சு பார்க்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு எல்லாமே 0க்கு தான் வருது. இந்த இண்டிகேட்டர் லைட் எரியுது. இப்போ வந்து இந்த ப்ரோபை வந்து மாற்றி வச்சு பார்க்குறோம் டிஜிட்டல் மல்டிமீட்டரில். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு இண்டிகேட்டர் எரியுது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 0க்கு வருது. பாருங்கள், இப்போ இந்த மாதிரி ரீடிங் வந்துச்சுன்னு சொன்னால் பாருங்கள் எல்லாமே 0வில் தான் நிற்கிது. இந்த மாதிரி ரீடிங் வந்துச்சுன்னா நம்மளுக்கு இந்த டிரான்சிஸ்டர் வந்து ஃபுல் ஷார்ட் ஆகிருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். இப்போ வந்து நாம் இந்த டிரான்சிஸ்டரை இங்கே வச்சுருவோம். குட் ஒர்க்கிங், அதாவது நல்லா வேலை செய்யக்கூடிய ஒரு டிரான்சிஸ்டர் வந்து எப்படி டிஜிட்டல் மல்டிமீட்டர் வந்து, அதாவது நல்லா வேலை செய்யக்கூடிய குட் ஒர்க்கிங்கில் இருக்கிற ஒரு டிரான்சிஸ்டர் வந்து எப்படி டிஜிட்டல் மல்டிமீட்டர் நம்மளுக்கு ரீடிங் காட்டுறத பார்க்கலாம். முதலாவது வந்து நான் பார்த்தீங்கன்னா, அதாவது மைனஸ் ப்ரோபை வந்து சென்டரில் வச்சுருக்கிறேன். இந்த கொண்டாந்து ப்ளஸை கொண்டாந்து இந்த மாதிரி வச்சுருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா எமிட்டர், கலெக்டர், பேஸ் 3 பின் இருக்குது. இப்போ வந்து நான் சென்டர் பின்னில் வைக்கிறேன். பாருங்கள், எந்த ஒரு ரீடிங்குமே வரலை. இப்போ வந்து இந்த மாதிரி வச்சு பார்க்குறோம். பாருங்கள், இப்போ வந்து ஒரு ரீடிங் வருது. இந்த மாதிரி வச்சு பார்க்க ஒரு ரீடிங் வரலை. இப்போ வந்து ப்ளஸ் ப்ரோபை வந்து சென்டரில் வச்சு கொள்கிறேன். பாருங்கள், இங்கே வந்து நம்மளுக்கு ரீடிங் இல்லை. இந்த மாதிரி வச்சு பார்க்குறோம், ஒரு ரீடிங் இல்லை. இப்போ மைனஸ் ப்ரோபை கொண்டாந்து இந்த மாதிரி வச்சு பார்க்குறோம், ரீடிங் இல்லை. இந்த மாதிரி வச்சு பார்க்குறோம், ஒரு ரீடிங் காட்டுது. இந்த மாதிரி காட்டுச்சுன்னு சொன்னால் டிரான்சிஸ்டர் வந்து குட் ஒர்க்கிங், அதாவது நல்லா வேலை செய்யுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம்.